ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சஷ்டி விரதம் 7 நாள் நான் எப்படி பூஜை பண்ணேன், என்னென்ன பண்ணேன்றதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டே ஒரு சில காரணங்களால் சாமி கும்பிட முடியல. ஆனால் விரதம் இருந்தேன். நான் எடுத்துக்கிட்ட விரதம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு, மதியம் மட்டும் சாப்பாடு, மற்ற 2 வேலையும் இல்லை. எதனா பால் பழம் பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கிறது, இல்லைனா அதுவும் இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். செகண்ட் டே சாமி கும்பிட்டுருந்தேன். அன்றைக்கி பிரசாதம் பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு அன்றைக்கி 2 அகல் விளக்கு சர்க்கோண கோலம் போட்டு அதில் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி விரதம் இருக்கிறது இதுதான் முதல் தடவை. இதுவுமே நான் ஆத்ம ஞானம்ன்ற யூடியூப் சேனல் தேசமங்கையர்கரசி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான், அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கும் தெரியாது என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் டெய்லி அவங்க போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணி அதே தான் நானும் கடைப்பிடித்தேன். அன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற சோமநாத ஈஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கிறதால சின்ன சிலை பக்கத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போய் மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சாமி இதோ இங்கே தான் வச்சுருந்தாங்க. அப்போ சஷ்டி பூஜைன்றதுனால சாமிக்கு அப்போ தான் காலையில் பூஜை பண்ணிவிட்டு 6 விளக்கும் கீழே ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தது கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் போச்சு. இதில் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்குமே தெரியாது. நான் விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 நாள் இருந்துட்டாலே பெரிய அதிசயம்தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சாப்பிடாம இருந்ததில்லை. சின்ன சின்ன பசி வந்துட்டாலும் என்னால் தாங்க முடியாது, எதனா ஒன்று சாப்பிட்ருவேன். ஆனால் அந்த 7 நாள் நான் எப்படி இருந்தேன் எனக்கே தெரியலை, அதிசயம்தான். அதுக்கப்புறம் தேர்ட் டேவும் அதே மாதிரி எழுந்து குளிச்சுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மனையெல்லாம் திரும்பி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கோண கோலம் போட்டு 3ஆவது நாள்ன்றதால 3 விளக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். ஏற்றி வச்சுட்டு தினமுமே படத்துக்கெல்லாம் பூவை மாற்றிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சது கந்த சஷ்டி கவசம் தாங்க. ஸோ அது தினமுமே காலையிலையும் சாயங்காலம் நடுவில் கூட அப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன். மைண்ட் ஃபுல்லாக முருகனை நினச்சிட்ருக்கணும். ஸோ அதனால் நான் தோன்றப்பெல்லாம் கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு இருந்தேன். அன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பிரசாதமாக வச்சுருந்தேன். அன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசமும் பாடிட்டு அடுத்தது குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சதுமே இந்த மாதிரி முருகர் சிலை வள்ளி தெய்வானையோட பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப 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 அழகாக இருந்தது. பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. முருகரோட முகத்தையே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ இதுவாக இருந்தது. ரொம்பவே விமர்சையாகவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க கந்த சஷ்டி பூஜை குன்றத்தூர் கோவிலில். அங்கே கூட்டமும் அன்றைக்கி அதிகமாக இருந்தது. லைனில் நின்று சாமியை கும்பிட்டுட்டு அன்றைக்கும் சஷ்டி விரதம் ரொம்பவே சூப்பராக மன நிறைவோடு இருந்தது. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் 4ஆவது நாள் அதே மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் சம்பங்கி மாலை கட்டி சாமிக்கு போட்டிருந்தேன். அன்றைக்கி நான் பாயாசமும் தயிர் சாதமும் தான் பிரசாதம் பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசமும் பாடிட்டு ரொம்பவே திருப்தியாக இருந்தது டே. அதோடு முடியலை. அன்றைக்கி மதியம் போல் வல்லக்கோட்டை முருகன் கோவில் போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமையான வாரம் நாங்கள் வல்லக்கோட்டை முருகன் கோவில் போகிறது உண்டு. அன்றைக்கி சஷ்டி பூஜையில் ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. பயந்துட்டு போனோம். ஏன்னா சாதாரண நாள்லேயே கூட்டமாக இருக்கும், இப்போ சஷ்டி வேறு கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும்னு பயந்துகிட்டே போனோம். ஆனால் கூட்டமே இல்லைங்க. மதியம் லன்ச் டைமில் கரெக்டாக போயிருந்தோம். ஸோ அதனால தான் நினைக்கிறேன் கூட்டம் கம்மியாக இருந்தது. போனதுமே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். இந்த பூ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. பூவாலேயே வேலு முருகான் எழுதியிருந்தது, இந்த ஓம் போட்டிருந்ததுலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்பவே திருப்தியாக சாமியை எப்போதும் விட கொஞ்சம் நேரம் பக்கத்துலேயே நின்று கும்பிட்டு வந்திருந்தேன். அது இன்னுமே சந்தோஷமாக இருந்தது. முருகரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது.
அடுத்தது அன்றைக்கி ஈவினிங் வந்து திரும்பவும் 4 நெய் தீபம் ஏற்றி சாயங்காலமும் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடி சாமி கும்பிட்டுருந்தேன். நம்ம எப்போவுமே வந்து காலையில் மட்டும் கும்பிடக்கூடாது, காலையிலையும் சாயந்தரம் 2 வேளையுமே நம்ம வந்து சாமி கும்பிடணும் விளக்கேற்றி வச்சு. அன்றைக்கி ஈவினிங்கும் சாமி கும்பிட்டுருந்தேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. அடுத்தது வந்து 5வது நாள். 5வது நாளுக்கு 5 நெய் தீபமும் அன்னைக்கு பிரசாதம் வந்து தினை மாவில் லட்டு பண்ணியிருந்தேன். தேனும் தினையும் கலந்த லட்டு, அப்புறம் பழங்கள். இதுதான் வந்து முருகருக்கு நெய்வேத்தியம். இது எல்லாமே நான் வந்து அந்த தேசமங்கையர்க்கரசி அம்மா சொன்னதை வச்சு தான், அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் பண்ணினது. இது நான் பிளான் பண்ணியே தினை மாவு முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நான் அதை செஞ்சுருந்தேன். தினை மாவோட லட்டு ரெசிபி வேணும்னாலும் அது நான் தனியாக கொடுக்குறேன். இப்போ இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தினை மாவு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். நெய் கொஞ்சம் காய்ச்சி அதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் போல் வெல்லம், அதையும் ஒரு 50 கிராம் போல் வெல்லம், அதையும் கரைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கும் தெரியாது, அந்த மாவு பேக்கெட் பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அது சொன்னதுபடி நான் எல்லாமே செஞ்சேன். 2 கப் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நெய் வந்து உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெல்லமும் வந்து கரைச்சி வச்சுருக்கோம். வெல்லத்தை வந்து வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருந்தது, ஸோ வடிகட்டி ஊற்றிக்கிறேன். இது கூடவே வந்து நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு வறுத்த முந்திரியும் கொட்டி கொஞ்சம் ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் போதும், அதை போட்டு கலந்து இந்த மாதிரி நல்லா கலந்தோன்னா சாஃப்டாக இந்த லட்டு பதத்துக்கு உருண்டு வரும். இதுதான் கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். இதை செஞ்சு வச்சு இதுதான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். உண்மையாலுமேங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் தினை மாவில் லட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டுருந்தேன். முக்கியமான விஷயம், அன்றைக்கி வந்து நான் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். வேலுக்கும் முருகர் சிலைக்கும் நான் ஒரு குட்டி முருகர் சிலையும் வேலும் வச்சுருக்கேன். வேல் வாங்கி 2 வருஷம் ஆகுது, முருகர் சிலை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இது வரைக்கும் நான் வந்து அபிஷேகம் பண்ணினதில்லை. சொல்லியிருந்தாங்க வந்து நீங்கள் இது வரைக்கும் அபிஷேகம் பண்ணதில்லைன்னா வேலுக்கு இப்போத்துலேருந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு சின்ன ஆசை இருந்தது. ஸோ செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா செஞ்சிட்டோன்னா செஞ்சிட்டே இருக்கணும். ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் இல்லை ட்வைஸ் ஆச்சும் கண்டிப்பாக செய்யணும். நான் வந்து இத்தனை நாள் வந்து அதை எடுக்காமல் இருந்தேன். சரி ஓகே நம்ம இனிமேல் அதை கரெக்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒரு 5 பொருளை பண்ணியிருந்தேன். பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் மஞ்சள், விபூதி, இந்த 5 பொருளை வச்சும் பண்ணியிருந்தேன். இதில் எதனா சின்ன மிஸ்டேக் எதனா பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. அது உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன், திருத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வேலுக்கும் அன்றைக்கி சூப்பராக அபிஷேகம் பண்ணி பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது 6வது நாள் சூரசம்ஹார நாள். சூரசம்ஹாரம் வந்து நான் டிவியில் தான் பார்த்தேன். எப்போவுமே எங்கள் ஊர்லேயே வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்போ கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கதால அது பண்ண முடியல. ஸோ காலையில் வந்து பாலும் பழமும் வச்சு சின்னதாக பூஜை பண்ணியாச்சு. அன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தேன். நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி வந்து ரொம்ப பசியோடு கோயிலுக்கு போயிருந்தேன். காலையில் சாமி கும்பிடவே இங்கே 12 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் 1 மணி போல் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போனதுமே அங்கே யாரோ வேண்டியிருப்பாங்க போல இருக்குது. இட்லி, சாம்பார், சப்பாத்தி, குருமா, பொங்கல், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே மனசு திருப்தியாக வயிறு திருப்தியோடு வந்திருந்தேன். என்னவோ முருகர் வந்து எனக்காகவே கொடுத்தா மாதிரி, நீ பசியோடு வந்திருக்க, அதனால் நீ இங்கேருந்து போகும்போது பசியோடு போகக்கூடாது, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு தான் போகணுன்ற போல் அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. சூரசம்ஹாரம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து குளிச்சுட்டு திரும்பி 6 நெய் தீபம் ஏற்றிட்டு அன்றைக்கி தக்காளி சாதம் தான் கலரி வச்சுருந்தேன். அதுதான் சாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு ஈவினிங் போல் எல்லோரும் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாடலும் பாடிட்டு ரொம்பவே திருப்தியாக டே கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அடுத்தது டே 7. அன்றைக்கி காலையிலையும் திரும்பி எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு பூவெலாம் மாற்றிட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். அன்றைக்கி பழம் மட்டும்தான் நெய்வேத்தியத்துக்கு வச்சுருந்தேன். கந்த சஷ்டி கவசமும் பாடிட்டு காலையில் பூஜையை வந்து முடிச்சாச்சு. அன்றைக்கி திருக்கல்யாண வைபவன்றதால என்னால் முடிஞ்சது. அன்றைக்கி வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது. ஃபேஷியல் ஆர்டர், மெஹந்தி ஆர்டர் இருந்தது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி எனக்கு உடம்பு முடியல. ஆனாலும் நம்ம வந்து
சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக சாப்பாடு, சாம்பார், பாயசம், வடை, உருளைக்கிழங்கு பொரியல் இவ்வளோ மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நான் டே ஃபுல்லுமே சாப்பிடல. நைட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலான்னு இருந்துட்டு திருக்கல்யாணம் டிவியில் பார்த்துட்டு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னோடய விரதத்தையும் முடிச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் முடியாதுன்னு நினச்ச ஒரு காரியத்தை முருகர் எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்பவே நன்றி. இதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேண்டுதலுக்காக விரதம் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் நடக்கணும்னு நானும் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா, பாய்.